நான் தான் மெயின் ஸ்பீக்கர். அப்போ ஹோலினஸ் அண்ட் டு த லார்ட் அப்படின்னா ஜெனிசிஸ்லேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அப்படியே படிப்பேன். டைரி பக்கத்தில் வச்சுக்குவேன். முதல்ல இருந்தே நான் டைரி எழுதுகிறேன். டைரி எழுதுகிற பழக்கத்தை நீங்கள் உங்களுக்கு இல்லைன்னா ஒழுங்காக டைரி எழுதுகிற பழக்கத்தை ஆரம்பிங்க. டைரி எழுதாதவங்க நீங்கள் அவங்க கருத்தர் கொடுக்குற கருத்துக்களை நீங்கள் வந்து மனசில் வைக்க முடியாது. ஆகாயத்து பறவைகள் அதை பறிச்சுட்டு போயிடும். என்கிட்ட இருந்து ஆகாயத்து பறவைகள் ஒன்றுமே கொண்டு போனதில்லை. எல்லாம் என் டைரியில் இருக்குது. நான் இந்த அடுத்த தலைமுறைக்கு விட்டு போகிற சத்தியம் அடுத்தாப்புல எப்போ மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா வரிசையாக காட்டுறேன். இதே சைஸ் டைரி. அப்போ அந்த டைரியில் வந்து எழுதிட்டே இருப்பேன். ஜெனிசிஸில் முதல்ல பரிசுத்திங்க அதை எழுதுவேன். அப்படியே இதை யோசிக்க மாட்டேன். வர்றதை அப்படியே எழுதிட்டே இருப்பேன். கண்கார்டன்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் முதல்ல இதை முடிச்சிருவேன். அப்பா அப்படின்னு முடிச்சு இது ஒரு 20-25 பக்கம் வந்திருக்கும். பிறகு கண்கார்டன்ஸ் எடுப்பேன். முதல்ல கண்கார்டன்ஸ் எடுக்க மாட்டேன். கண்கார்டன்ஸ் வந்து வேர்டு தான் கொடுக்கும். நான் பைபிள் படிக்கும்போது தாட்டு கொடுக்கும். வேர்டு வேறு, தாட்டு வேறு, வார்த்தை வேறு, சிந்தை வேறு, எண்ணம் வேறு. அப்படியே எழுதி வச்சு பிறகு இதெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுவேன், படிப்பேன். அப்படியே திருப்பி இதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு அவுட்லைன் அப்படியே மைண்டில் வரும். அந்த அவுட்லைனை வச்சு இதை எடுத்து அங்கே வைக்கிறது, அதை எடுத்து அப்படியே ஸ்ட்ரக்சர். நான் படித்ததே இன்ஜினியரிங் தானே.